எல்லோருக்கும் வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரெண்ட்டுக்கு உண்டான ஆர்சிஎம் பேமெண்ட்டை எப்படி ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நம்ம டேட்டா என்ட்ரி பண்றது, அதாவது அவுட்புட் டேக்ஸ்ல லைபிலிட்டி கிரியேட் பண்ணி இன்புட் டேக்ஸ்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேக்ஸை வந்து கிளைம் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்கேன், நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணியாச்சுங்க. ஜிஎஸ்டிஆர் 3B வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்ம ஃபைல் பண்ண போறோம். நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான 3.1 காலம் இருக்கு இல்லைங்களா, டேக்ஸ் ஆன் அவுட்வர்ட் அண்ட் ரிவர் சார்ஜ் இன்வெர்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. ஸோ அதை நான் இங்க கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 3.1ல ஃபோர்த்து காலம் டி காலம் இருக்கு இல்லைங்களா, இன்வெர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. ஸோ அதுல வந்து டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ அப்படிங்கிற ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபிகர் கொடுக்கணும் இதுல அப்படின்னா, நம்மளோட டோட்டலா வந்து அக்டோபர் மாசத்துக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் பேமெண்ட் பண்றோம், அந்த ரெண்ட்டுக்கு உண்டான டோட்டல் அமௌண்ட்டுங்க, அதுதான் வந்து டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பிரான்ச் இருக்கு அப்படின்னா மொத்தமா அந்த 5 பிரான்ச்சுக்கு சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரெண்ட் பேமெண்ட் பண்றோமோ அந்த ரெண்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை இங்க டாக்ஸபிள் வேல்யூல கொடுக்கணுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க அந்த டாக்ஸபிள் வேல்யூக்கு உண்டான டாக்ஸ் அமௌண்ட் 18%ங்க, அதை வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டில 9 வந்து பாத்தீங்கன்னா 9%, 9% ஸ்பிட் பண்ணி இங்க வந்து அந்த ஃபிகர் இங்க கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூல இங்க டீல இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெண்ட்டுங்க, அக்டோபர் மந்த்துக்கு உண்டான ரெண்ட்டை கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரெண்ட்டுங்க. ஸோ இந்த ரெண்ட் தான் நம்ம டாக்ஸபிள் வேல்யூன்னு சொல்றோம். இப்போ நம்மளோட பில்டிங் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் தானுங்க, தமிழ்நாடு தான். அதனால அவருக்கு உண்டான அந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த பேமெண்ட்ல அந்த காலத்துல பேமெண்ட் பண்ண போறோம் நம்ம. ஸோ சிஜிஎஸ்டி காலத்துல அந்த 31,100 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 9%ங்க, 2,799 அப்படிங்கறத கொடுத்த உடனே எஸ்ஜிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கால்குலேட் பண்ணிட்டு வந்துருச்சுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும், சேவ் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க 3.1ல கொடுத்துட்டோம். இப்ப லைபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம், இந்த ஃபோர்த் காலம் எலிஜிபிள் ஐடிசியை கிளிக் பண்ணிட்டு நம்ம அங்க நம்ம கிரியேட் பண்ண லைபிலிட்டிக்கு உண்டான அந்த டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிக்கலாம்னா, தேர்ட் காலத்துல இன்வெர்ட் சப்ளை லைபிள் டு ரிவர் சார்ஜ் அப்படிங்கிற அந்த காலம் இருக்கு இல்லைங்களா, அதுல சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற காலம் சென்ட்ரல் டாக்ஸ் ஸ்டேட் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோங்க, டாக்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி 2,799 அந்த அமௌண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க உங்களுக்கு ஓவராலா வந்து 2Bல உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கிற உங்களுக்கு ஐடிசி வந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஐடிசி இருந்துச்சுன்னா நீங்க அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க நெட் ஐடிசி எவ்வளவோ அதை மட்டும் எடுத்துக்கலாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் காலத்துல தான் நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ரெண்ட்டுக்கு உண்டான ஆர்சிஎம் டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்புட்டா எடுத்துப்போம். நீங்க கொடுத்தோன்னே கவனிச்சிருப்பீங்க ரெட் மார்க் காமிக்குதுங்க. ஸோ இங்க என்ன காமிக்குது அப்படின்னா, நம்மளோட டாக்ஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2Bல ஜென்ரேட் ஆகல, உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு வந்து எரர் சொல்லுதுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது ஜென்ரேட் ஆகலைங்கிற மாதிரி சொல்லுதுங்க ஜிஎஸ்டிஆர் போர்ட்டல்ல. இது ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, இன்கேஸ் ரிவர் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி பர்சன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பில்டிங் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் சார்ஜ் இருக்குன்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3Bல ஃபால்பிட் ஆயிருக்குங்க, ஆட்டோ பாப்புலேட்டட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபைல் பண்ணாததுனால நம்ம மேனுவலா என்ட்ரி பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த ரெட் மார்க் காமிச்சு அலர்ட் காமிக்குது. ஸோ இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எரர் காமிக்குங்க. இது எதுக்காகனா, இது வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது ஆட்டோ பாப்புலேட் ஆகல, நீங்க தான் மேனுவலா பண்ணிருக்கீங்க, இது வந்து கரெக்டான செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அலாட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், சேவ் ஜிஎஸ்டிஆர் 3B கொடுத்த உடனேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இது என்ன பண்ணும் அப்படின்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாங்க, இந்த வேல்யூல ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்து, ஸோ இங்கேயும் ப்ரொசீட் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், நம்மளோட டோட்டல் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஸோ அதில் தனியாக வந்து உங்களுக்கு காமிக்குது பாருங்க, ரிவர் சார்ஜ் மொத்தமாக ஓவராலாக வந்து நம்மளோட லைபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அதில் நம்ம ரிவர் சார்ஜ் மட்டும் எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணணும்
அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்துல தனியா ஸ்பிட் பண்ணி காமிக்குங்க. ஸோ இந்த டேக்ஸ் அமௌண்ட் தான் வந்து நம்ம எக்ஸஸா வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய நம்மளோட லைபிலிட்டிங்க. ஆர்சிஎம் ரெண்ட் பேமெண்ட் பண்றோம் இல்லைங்களா, அதற்கு உண்டான லைபிலிட்டி. இந்த லைபிலிட்டியை வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு அதே மாசத்துல நம்ம அக்டோபர் மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா பிடிச்சிருந்தா நம்மளும் சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.